ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஷாஃப்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான அந்த செட்டிங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ரேண்டமாக ஒரு டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரேண்டம் டெஸ்ட்டை வந்து ஒரு 4 பேஜஸ்க்கு வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வந்து எப்படி வந்து கொடுக்கணும், அது ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற ஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் அந்த மெனு பாரில் ஃபைலுன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் செட்டிங்ஸ் அந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மேலே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்குறாங்க, பிரிண்ட்டு காப்பீஸ். இதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அதோடைய செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு வந்து பார்க்க முடிச்சிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு சொல்லிட்டு கீழே ஒரு லிஸ்ட்டே வந்து இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரிண்ட் கரண்ட் பேஜ். அந்த பாக்ஸில் இருக்கிற டவுன் ஆரோ சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆல் பேஜ். இப்போ நான் வந்து 4 பேஜஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னல, 4 பேஜஸ் இப்போ உங்களுக்கு டைப் பண்ணுமா அப்படின்றதா ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் செலெக்ஷன் இருக்குது. அதை வந்து எந்தெந்த பேஜஸில் வந்து பிரிண்ட் பண்ணணும், எந்தெந்த பேஜஸில் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது. தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் கரண்ட் பேஜ். கரண்ட் பேஜில் இப்போ எந்த பேஜில் நமக்கு இருக்குது, ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் கஸ்டம் ரேஞ்ச். கஸ்டம் ரேஞ்சுனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இப்போ ஒரு செகண்ட் பேஜ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும், 4th பேஜ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு தனித்தனியாக கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து கஸ்டம் ரேஞ்ச். இப்போ லாஸ்ட்டாக சொன்ன இப்போ ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு பேஜஸ்ன்னு ஒரு புதுசாக ஒரு பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், ஒயிட் கலர் பாக்ஸு. அதில் வந்து எந்தெந்த பேஜஸ் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணுமோ அந்த பேஜஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 பேஜஸ் நம்ம வந்து டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே வந்து 5th பேஜும் 7th பேஜ் மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது 5,7 இந்த 2 பேஜஸ் மட்டும் வந்து டைப் பண்ணிக்கணும். அப்போது நமக்கு வந்து 5th பேஜும் 7th பேஜும் மட்டும் வந்து பிரிண்ட் பண்ணி வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலாக்டட் அண்ட் கொலாக்டட். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, கொலாக்டட் அப்படின்னா 1 to 3 நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 பேஜஸ் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 5 காப்பீஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட்டாக வந்து வேணும் அப்படின்னும் போது உனக்கு வந்து எப்படி வந்து பிரிண்ட் வந்து வேணும், ஃபஸ்ட் பேஜு, செகண்ட் பேஜு, தேர்ட் பேஜு, 4th to 5th அந்த மாதிரி காப்பீஸாக வேணுமா, இல்லை அன்குவாலக்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் 5 காப்பீஸு, செகண்ட் பேஜ் மட்டும் 5 காப்பீஸ், இது மாதிரி வந்து தனித்தனியாக வேணுமா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுறதா குவாலக்டட் அன்குவாலக்டட். இதில் எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் வந்து பேப்பரில் வந்து போர்ட்ரைட்டாக வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நமக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி வேணுமா அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட்னால் வந்து வெர்டிகல் ஆர்டரில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் வந்து வரும். அதே லேண்ட்ஸ்கேப்னால் வந்து ஹரிசான்டல் ஆர்டரில் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா, நார்மல் மார்ஜின்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஓரியன்டேஷனாக வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ப்ரீவியூ வந்து அங்கே வந்து பார்க்க முடியும். இப்போ நார்மல் மார்ஜின்னு இருக்குல்ல, இப்போ கொடுத்துருக்க மார்ஜினை வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து வேணும், டாப்பு இல்லை பாட்டமில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்ஜின் வேணும், இல்லை லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இதுலையா வந்து மார்ஜின் வந்து எக்ஸ்ட்ரா வேணும், இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்க முடியும், இல்லை அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணனா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாப் மார்ஜின் டாப் சைடில் வந்து எனக்கு வந்து 0.5 வந்து இன்ச்சஸ் இருந்தாவே போதும் அப்படின்னும் போது 0.5 வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுவே வந்து பாட்டமில் வந்து 1.5 கீழே வந்து எனக்கு அதிகமாக வந்து மார்ஜின் வேணும் அப்படின்னும் போது 1.5 வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அது போல் உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து வேணுமோ, எவ்வளோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அவ்வளோ வந்து நம்பர்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற ஓரியன்டேஷன் போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப்னு இருக்குல்ல, அது வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் மாறி மாறி வந்து கிளிக் பண்ணிங்கனாவே கீழே ப்ரீவியூன்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ இங்கே போர்ட்ரைட்னு கிளிக் பண்ணிங்கனாவே எப்படி இருக்குது, அந்த பேப்பர் வந்து வெர்டிகல் ஆர்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வருது. அதுவே லேண்ட்ஸ்கேப்னு இருக்கும்போது வந்து அந்த பேப்பரோடைய அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை போல் தான் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இது வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் இதே போல் தான் வேணுமா அப்படின்றது வந்து கீழே அப்ளை டூன்னு கொடுத்துருக்காங்களே, அதில் ஹோல் டாக்குமெண்ட்னால் ஹோல் டாக்குமெண்ட்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகேன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து லாஸ்ட் ஆப்ஷன்
1 பேஜ் பெர் ஷீட். இப்போ வந்து ஒரே ஒரு பேப்பரில் வந்து எத்தனை ஷீட் வந்து நமக்கு டைப் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் வந்து எத்தனை டாக்குமெண்ட் வந்து ஒரே பேஜில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும், எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஒரே பேஜில் நமக்கு வந்து எத்தனை டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி வரணும் அப்படின்னா 1 பேஜா இல்லை வந்து 2 பேஜா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாமே நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரே பேஜில் வந்து 1 பேஜ் வந்து வரணுமா, இல்லை 2 பேஜஸ்ஸு, இல்லை 4 பேஜஸ், 6 பேஜஸ், 8 பேஜஸ், இது போல் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே கிளிக் பண்ண வந்து ரைட் சைடில் வந்து ப்ரீவியூவாக வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வச்சு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிண்ட் செட்டிங்ஸ்லாம் வந்து ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து நான் இங்கே வந்து பிரிண்டர் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணலை. பிரிண்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தால் மேலே வந்து பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து ஆக்டிவ் வந்து காமிச்சிருக்கும். காப்பீஸ்ன்றது எத்தனை காப்பீஸ் வேணுமோ அதை வந்து நம்பரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 காப்பீஸ் வேணும்னா வெறும் 5ன்னு டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை டாக்குமெண்ட் வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து எப்படிலாம் செட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.